ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்க்யூ கால் ஒன்று வந்திருந்தது. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல பாம்பு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்தேன். அவங்க கூப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தேன். சரி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லை. சரி போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகிறது வேஸ்ட்டு தண்ணி போகிறது ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு இருந்தது. சரி இது என்ன பாம்புனா இந்தியன் ஸ்பெக்டக்கல்டு கோப்ரா. தமிழில் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு, நாகப்பாம்பு, கோதுமை நாகம், மஞ்சள் நாகம் அப்படி எக்கச்சக்க பேரை சொல்லுவாங்க. ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு. இது பார்த்தீங்கன்னா வெனமஸ் ஸ்னேக்ஸ். இப்போ கூட அவங்க வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்திருக்குன்னா, அவங்க வீட்டுக்குள்ள வந்து தவளை இருந்திருக்கு. அந்த தவளையை சாப்பிட்டு படுத்துட்டு இருந்திருக்கு. இவங்க பார்த்தோன்னே என்னாச்சுன்னா, அந்த தவளையை கீழே போட்டுட்டு அந்த தண்ணி தொட்டி மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்ககிட்ட சாக்லேட் பாக்ஸ் வாங்கி அந்த பாம்பை வந்து சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வராமல் தடுக்கணும்னா ஒரே வழி தான். நீங்கள் எலியும் தவளையும் வராமல் தடுத்தாலே போதும். உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பாம்பு பூச்சி எதுவுமே வராது. வீட்டை எப்பவுமே க்ளீனாக வச்சுங்க. பாம்புங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்கள் வீட்டுக்குள்ள பாம்பு எதனா வந்துட்டால் உங்கள் நியர்பை இருக்க ஃபாரஸ்ட்மேன் கால் பண்ணுங்கள். அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ள பாம்பை பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுருவாங்க.